சின்னம்மா அவர்கள் என்ன துணை பொதுச்செயலாளராக நியமித்து விட்டு சென்றாங்க. உங்களுக்கு தெரியும். அப்போ நடந்த ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அண்ணன் பழனிசாமிக்கு எப்போ கிளி பிடிச்சிச்சின்னா, கிளிம்பாங்கள்ல நீங்கள் சொல்லுவீங்களா பயம். ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலப்ப நான் வேட்பாளர் நிற்கணுங்கிற ஐடியாவே எனக்கு கிடையாது. ஏன்னா அம்மா என்ன பெரியகுளம் மதுரை பக்கமே நான் அரசியலில் இருந்ததுனால எனக்கு அந்த எண்ணமே இல்லை. தேர்தல் வரும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுதான். அப்போனா வாரம் ஒரு முறை எங்கள் சித்தியை போய் பார்ப்பேன். ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க கையெழுத்து. ஏன்னா அவங்க தான் போடணும். அது ஜெயில் ரூல் படி அது மூலம் வாங்கி கொடுங்க. நான் துணை பொதுச்செயலாளர் போட முடியாது. அதனால் அதெல்லாம் தயார் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா எனி டைம் எனி மூமெண்ட் எலெக்ஷன் டேட் அறிவிக்கலான்னு. அப்போ போய் இருந்தப்போ இவங்க 2 பேரும் அப்படி உட்காந்துருந்தாங்க. நான் இப்படி எங்கள் சித்திகிட்ட பேசிகிட்டு இருக்கப்ப அவங்க சொன்னாங்க, தம்பி இப்போ பன்னீர்செல்வம் வெளியில் போயிருக்காரு, அவர் பிரச்சனை பண்ணுறாரு, எலெக்ஷன் கமிஷனில் எதுவும் ப்ராப்ளம் வரலாம், இந்த நேரத்தில் ஒத்துமையாக இருக்கணும்னா நீ தேர்தலில் போட்டிக்கிட்டால் நல்லா இருக்குமே, நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டாங்க. எனக்கு அவங்க சொன்னதுதான் அது வரைக்கும் அது எண்ணமே இல்லை. அதான் உண்மை. தனவாய் சுந்தரன் இன்றைக்கு அதை ஒத்துக்கொள்கிறாரா இல்லையான்னு தெரியாது, ராதாகிருஷ்ணன் ஒத்துக்கொள்வாரா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அது உண்மை. நான் ஒன்றும் மறைச்சி உங்கள்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் சொன்னதும் அதே எண்ணத்தோடு நான் இவர்கள்ட்ட சொன்னேன், பழனிசாமி அவர்களிடம் சொன்னேன், அங்கே உள்ள முக்கியமான அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் போட்டியிடுவது தான் சரி, சின்னம்மா சொன்னது சரி, இந்த நேரத்தில் ஒரு ஒற்றுமை நிறுவனா நீங்கள் தான் போட்டியிடுன்னு சொன்னாங்க. அதை தொடர்ந்து தான் அந்த தேர்தலில் நான் போட்டியிட்டேன். அந்த தேர்தலில் நான் போட்டியிட்டதுனால இவர்களுக்கு பழனிசாமிக்கு என்ன பயம் வந்துட்டா, நான் சட்டமன்றத்திற்கு எங்கள் முதலமைச்சர் பதவியை குறிவைக்கணும் என்கிற பயம். அதான் அது அவருக்கு சுயநலத்தால் வந்த பயம். எனக்கு அது மாதிரி எண்ணமே கிடையாது. அது தலைவாய் சுந்தரத்துக்கு நல்லா தெரியும். என் கூட அப்போ அவர் பழைய நண்பர் அவர் என் கூட இருந்தப்போ அவருக்கு உண்மை மனசாட்சியை தொட்டு பார்த்தா எனக்கு அது மாதிரி எண்ணமே இல்லை. தேர்தலில் நிற்கணும், அப்போ எங்கள் மேலே கொலைப்பலி என்னென்ன பழியும் இருந்துச்சு, இதை மீறி அம்மாவின் தொகுதியில் ஜெயிக்கணுமேங்கிறதுக்கான ஒரு உத்வேகத்தோடு நாங்கள் செயல்பட்டோம். தேர்தல் நின்றது உங்களுக்கு தெரியும். அடுத்த 4வது நாள் ஏப்ரல் 17 அன்றைக்கு தான் எனக்கு சம்மன் வருது டெல்லிக்கு வர சொல்லி. அந்த நேரத்தில் என்ன திடீர்னு எல்லாம் முன்னால் எனக்கு இன்னும் இந்த வீடியோ காட்சி ஞாபகம் இருக்குது. எல்லாம் வெளியில் திடீர்னு எங்கேயோ அது பழனிசாமி வீட்டில் எங்கேன்னு தெரியல, ஒரு அமைச்சர் வீட்டில் எல்லாம் என்னை கட்சி விட்டு நிற்கிறாங்க. நான் கூட சொன்னேன், நான் அதை ஒன்றும் தவறாக எடுத்துக்கல, நீங்கள் நல்ல விதமாக கட்சியை நடத்துங்கன்னு தான் போயிட்டேன்.